சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டில் ஆதார் கார்டை பண்ணிட்டீங்களா? உடனே பண்ணுங்க. இல்லனா எதுவும் கிடைக்காது. அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வீட்டில் இருந்து கொண்டே எளிதாக இணைக்கலாம். எங்கும் அலைய தேவையில்லை. ரூ. 1 கூட செலவு ஆகாது. அதாவது, உங்களுடைய ரேஷன் கார்டில் ஆதார் கார்டை உடனே இணைக்காவிட்டால், ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது. திட்டத்தில் இருந்து பெயர் நீக்கப்படும். ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் அரசு வழங்கும் அட்டையாகும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் நிதி உதவியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் இணைப்பதை இந்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அரசு தரப்பில் வழங்கப்படும் மானியம் உண்மையான பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுத்துள்ளது? சமீப காலமாக போலி ரேஷன் கார்டுகள் பற்றிய வழக்குகள் அதிகமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. எனவே ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டை இணைத்து இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இணைப்பு செயல்முறையை எளிதாக்குவதற்கு ஆன்லைன் அமைப்பையும் அரசு அமைத்துள்ளது. உங்கள் ரேஷன் கார்டை இன்னும் ஆதார் கார்டுடன் இணைக்கவில்லை என்றால், ரேஷன் கார்டில் உள்ள அரசின் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்த விரைவில் அதை செய்ய வேண்டும். இது மிகவும் எளிதானது. உங்கள் மொபைல் போன் மூலம் வீட்டிலேயே இந்த வேலையை முடிக்கலாம். உங்கள் மாநிலத்தின் பொது விநியோக அமைப்பு (PDS) இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும். ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போது ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு என்பதை உள்ளிடுவதற்கான விருப்பம் கிடைக்கும். தேவையான தகவல்களை பூர்த்தி செய்த பிறகு, உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு OTP அனுப்பப்படும். OTP நம்பரை உள்ளிட்டவுடன் இணைப்பு செயல்முறை நிறைவடையும். இது தொடர்பாக உறுதிப்படுத்துதல் செய்தியும் அனுப்பப்படும். ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதாருடன் ரேஷன் கார்டு இணைக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் ரேஷன் கார்டில் வழங்கப்படும் ரேஷன் பலன்களை பெற முடியாமல் போகலாம். ஆதார் அங்கீகாரம், மொபைல் எண் மற்றும் கைரேகை சரிபார்ப்பு போன்ற அரசின் பலன்களை பெறுவதற்கு KYC சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல், உங்களது ஆதார் கார்டு கிழிந்து விட்டதா? புதிய ஆதார் அட்டையை வாங்கும் முன்பு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதை சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ஆனது இந்தியர்களின் மிக முக்கியமான அடையாள ஆவணமாகும். அதுவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் பல்வேறு சேவைகளை பெறுவதற்கு இந்த ஆதார் கட்டாயம் தேவைப்படுகிறது. இப்படி அனைத்து தேவைகளுக்கும் பயன்பெறும் ஆதார் கார்டு எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக கிழிந்து போனாலோ அல்லது தொலைந்துவிட்டாலோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதாவது, இதற்கு மாற்றாக நீங்கள் ஆன்லைன் மூலம் PVC ஆதார் கார்டு பெற முடியும். குறிப்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UITAI PVC ஆதார் அட்டையை ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் வசதியை வழங்கியுள்ளது. சரி, இப்போது இந்த PVC ஆதார் கார்டு அம்சங்கள் என்னென்ன மற்றும் இதை எப்படி ஆன்லைன் மூலம் வாங்குவது என்பதை இப்போது பார்க்கலாம். PVC ஆதார் கார்டு அம்சங்கள். முதலில், ஆதார் லெட்டர் என்பது UIDAI அஞ்சல் மூலம் அனுப்பிய அசல் ஆதார் ஆகும். அதன் பின்பு ஆதார் என்பது டிஜிட்டல் வடிவத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட
ஆதார் ஆவணமாகும். அடுத்து வந்த பிபிசி ஆதார் என்பது நீடித்த பிளாஸ்டிக்கில் அச்சிடப்பட்ட ஆதார் அட்டையாகும். குறிப்பாக இந்த பிபிசி ஆதார் கார்டு ஆனது ஒரு ஏடிஎம் கார்டு போலவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் பிபிசி ஆதார் கார்டை நீங்கள் பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் வைத்து அனைத்து இடங்களுக்கும் எளிமையாக கொண்டு செல்ல முடியும். அதேபோல் இது நீடித்து உழைக்கக்கூடியது மற்றும் விரைவில் இது சேதமடையாதது என்பதுதான் இதன் முக்கிய சிறப்பு ஆகும். மேலும் அனைத்து சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த பிபிசி ஆதார் அட்டையை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ரூ. 50 செலுத்தி ஆர்டர் செய்ய முடியும். இதற்கான வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம். முதலில் ஆதார் அட்டையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.uidai.government.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்து மை ஆதார் என்ற டாப்பை கிளிக் செய்யவும். அதன் பின்பு ஆர்டர் செய்தார் ஆதார் பிபிசி கார்டு என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து உங்களது ஆதார் எண் மற்றும் கேப்சாவை உள்ளிடவும். அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபி நம்பரை உள்ளிட்டு அதை சமர்ப்பிக்கவும். இப்போது திரையில் உங்கள் ஆதார் தொடர்பான தகவல்கள் தெரியும். இதை சரிபார்த்த பிறகு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்து ரூபாய் 50 செலுத்தி செயல்முறையை முடிக்கவும். குறிப்பாக பணம் செலுத்திய பிறகு உங்கள் ஆர்டர் உறுதிப்படுத்தப்படும். மேலும் பிபிசி ஆதார் அட்டை உங்கள் முகவரிக்கு 15 வேலை நாட்களுக்குள் டெலிவரி செய்யப்படும். அதுவும் உங்கள் பிபிசி ஆதார் கார்டு ஸ்பீட் போஸ்ட் மூலம் உங்கள் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஆதார் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது ஆதார் அட்டை வழங்கப்பட்ட தேதியில் இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ள ஆதார் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். இதன் மூலம் பொது அடையாள தரவு சேகரிப்பு மையத்தில் உங்கள் பற்றிய தகவல்கள் சரியானதாகவும் துல்லியமானதாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.